ஹாய், வெல்கம் டு வைகை கிச்சன். அத்தோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த தட்டை பேஜோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேஜோ செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் கடலைப்பருப்பு அதை ஊற வச்சு அரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பவுடராக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது வேறு எதுவும் இல்லை, ரெட் சில்லியை வந்து மிக்சியில் 1-2 பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. பேஜோ மிக்ஸ் இப்போ ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ நம்ம கடலைப்பருப்பு பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 கப்பு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு மினிமம் ஒரு 1 ஹவர் ஊறணும். ஸோ இது கூட நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு அகெயின் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டோன்னா அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாயிடும். இப்போ நம்ம மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ பாருங்கள், ஸோ ஓரளவு கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம பேஜோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் 2-3 எக்ஸ்ட்ரா போட முடியும். நம்ம நார்மல் பாத்திரமாக இருந்தால் 1-2 தான் போட முடியும். அதுக்காக தான். மற்றபடி நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் வச்சு பண்ணலாம். இப்போ அதில் அந்த மிக்ஸை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா கடலை பருப்பெல்லாம் அடியில் போயிடும். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம ஊற்றும் போதும் இந்த மாதிரி அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றலாம். நான் 3 ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் குக்காக லேட் ஆகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. எண்ணெய் காய வைக்கும் போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் காய வச்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா இதெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக போயிடும். ஸோ ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிட்டா பிரிஞ்சிடும். இப்போ 1 சைடு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி நல்லா உப்பி தனியாக பிரிஞ்சு வந்து நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி தூக்கிக்கணும். ஸோ நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஏன்னா தட்டை மாதிரி இது மொறுன்னு வரணும் இல்லையா, அதனால் 2 சைடுமே நம்ம பொரிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி இது லேசாக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இந்த பாருங்கள், நல்லா ஹோல் இந்த மாதிரி வரணும். ஸோ ஹோல் இருந்தால் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இங்கிட்டு கொஞ்சம் நேரம் இப்போ குக் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
நல்லா கலரும் 2 சைடும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்டான பேஜும் ரெடி ஆயாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நீங்கள் அத்தோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம்லையும் இது பேஜோவாக அத்தோ கூடயே நீங்கள் வந்து நொறுக்கி போட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக சமைக்க நம்ம வைகை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.